ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈவினிங் போல் நாம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இப்போ நம்ம கிளம்பிட்டோம். பேபி ஷவர் ஃபங்க்ஷன் தான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நடக்க இருக்குது. இந்த மண்டபம் பிஎஸ் மஹால் வந்து ஆவடி ரோட்டில் இருக்க வெத்தலை தோட்டம் அப்படின்ற பிளேஸில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. நாம் இங்கே விசிட் பண்ணியிருந்தோம். நேம் போர்டை பார்த்தோன்னா சரி நம்ம ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன். நேம் போர்டு சூப்பராக இருந்தது. வெளியில் யாரும் அதுக்குள்ளே நம்ம வரல. ஒரு 6:30 போல் தான் நம்ம போயிருந்தோம். நம்மளே வந்து கொஞ்சம் சீக்கிரமாக தான் போனோம். எல்லோரும் லேட்டாக 8 o'clock போல் அப்படி தான் வந்திருந்தாங்க. போனதும் டெக்கரேஷன்லாம் செம்மையாக இருந்தது. என் ஃப்ரெண்டை பார்த்து ஹக்லாம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. 4 years ஆகுது அவளை பார்த்து. ரொம்ப நாள் கழித்து பார்த்துருக்கேன். ரொம்ப சந்தோஷம். ஆஃபீஸ் ஃப்ரெண்டு தான் நாங்கள். அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது ஆஃபீஸோட எம்டியே வந்திருந்தார். ரொம்ப பெருமையாக இருந்தது அவரை பார்க்கும்போது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து அவரை பார்த்தேன் நான். இவர் தான் என்னுடைய எம்டி. நாங்கள்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோங்க. அந்த லைஃப்பை மறக்கவே முடியாதுங்க. அப்படி இருந்தது. கம்பெனி லைஃப்பெல்லாம் சான்ஸே இல்லை. ஸ்கூல் லைஃப் மாதிரி என்ஜாய் பண்ணோம். நான் ஹப்பிலாம் ஒரு இடத்துல உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அவங்க மைக்கில் ஏதோ கிறிஸ்டின் நினைக்கிறேன், அவங்க ஏதோ ப்ரேயர்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. சரி, எல்லாத்தையும் உட்காந்து நாங்கள் கேட்டுட்டு இருந்தோம். அப்புறம் என் ஃப்ரெண்டையும் பேச சொன்னாங்க. அவள் கொஞ்சம் மனசுருகி பேசிகிட்டு இருந்தா. எனக்கு வந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஃபீலிங்காக ஆகிடுச்சு அவள் பேசும்போது. ரொம்ப நாளோட ஏக்கம், அவளோட ஏக்கம் நிறைவேறிச்சு. இது கடவுளுக்கு தான் ரொம்ப நன்றி சொன்னான் அவள். ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லோரும் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்மளும் டைனிங் ஹாலுக்கு போயிட்டோம். பிரியாணி தான் போட்டிருந்தாங்க, சிக்கன் பிரியாணி. அதுக்கப்புறம் இந்த சீசனில் வந்து நிறைய பேர் வெஜ்ஜு தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெஜ்ஜும் போட்டிருந்தாங்க. நம்ம வெஜ்ஜா, நமக்கெல்லாம் எப்போவுமே பிரியாணி தானேங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணும் போதே பிரியாணி தான், நீ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு கூட சொல்லியிருந்தா. நீ பிரியாணி வைக்கலனாலும் நான் வந்திருப்பேன் உனக்காக அப்படின்னு சொன்னேன். சிக்கன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. சுட சுட போட்டிருந்தாங்க. கேசரி வந்து நல்லா இருந்துச்சுங்க. பைனாப்பிள் ஃப்ளேவரில் சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் 2 டைம் வாங்கி சாப்பிட்டேன்னா பார்த்துக்கோங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. பிரியாணி, ரைட்டா, அதுக்கப்புறம் கத்திரிக்காய் பச்சடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டோம். நாங்கள் ஒரு 7 o'clock போல் சாப்பிட்டுட்டோம். சரி, எல்லோரும் சாப்பிட போகிறாங்களே, நம்மளும் அப்படியே போயிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வழியாக கீழே இறங்கி வந்துட்டோம். ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டாங்க. அவங்க வாங்கிட்டு வந்த திங்ஸு, சீர்வரிசைலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. நாமளும் அப்படியே போய் நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். அவங்க என்னென்னலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தேன். இது சீமந்தத்துக்கு எல்லாருமே வைக்கிறது தான். ஆனால் எனக்கு என்னவோ அங்கே அந்த 9 வகை சாப்பாடு மட்டும் இல்லாத மாதிரி ஒரு தெரிஞ்சுது. ஏன்னா நான் சரியாக பார்க்கல, இல்லை அங்கே இல்லையா அப்படின்னு தெரியல. ஏன்னா எல்லாரோடைய சீமந்தத்துக்கும் அதுதான் வந்து மெயின்னு. சரி, இருக்கிற வரைக்கும் நம்ம பார்ப்போம் என்னெல்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பார்க்கும்போது ஜாலியாக இருக்கும். என்னென்ன வைக்கிறாங்க, அது ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அதை பார்க்கும்போது நமக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நம்ம மொய் தான் வைக்கலாம், ஏன்னா என்ன கிஃப்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சீமந்தத்துக்கு மொய் வைக்கிறது தான் பெட்டர் அப்படின்னு சொல்லி ஹப்பி சொன்னதுனால சரி ஓகே, ஃப்ரெண்டுக்கிட்ட பேசி கேர்ஃபுல்லாக இது எல்லாம் நல்லா சொல்லி, அதுக்கப்புறம் அவங்க விடவே இல்லை, ஹஸ்பண்டையும் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கூப்பிட்டு நின்று வீடியோ மாதிரி எடுத்துக்கிட்டோம். அப்புறம் நம்மளுடைய கம்பெனி ஓல்டு ஃப்ரெண்டையும் நம்ம மீட் பண்ணோம். 4 years பேக் நாங்கள்லாம் ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ண ஃப்ரெண்ட்ஸுங்க. எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கிட்டையும் பேசுகிற டைமே போல் எனக்கு அப்படி இருந்தது. அந்த ஸ்டேஜ் சைடே நான் போல், நான் எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருந்தேன். ஜாலியாக செம்மையாக என்ஜாய் பண்ணேன். அப்படியே என்ஜாய்மெண்ட்டோடு நாம் இந்த ஃபங்க்ஷனை ஃபினிஷ் பண்ணிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.